ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்று எப்பவும் பேசுவது போல் ஒரு பொதுவான விஷயங்கள் தான் பேச வந்திருக்கிறேன். நாம் அடிக்கடி நீங்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருடனும் பொதுவாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவது நான் என் கடமையாக வைத்திருக்கிறேன். என்னவென்றால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒன்றும் தெரியாத விஷயங்கள் அல்ல. நாம் இன்று நாட்டு நடப்பில் நாம் வாழ்வதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் எதையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு நாம் வாழ்வதென்பது சில நேரங்கள் சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதற்காக ஞாபகப்படுத்தவே என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்களுக்காக இதை நான் பேச வேண்டும்னு நினச்சி பேசுகிறேன். தவறாக நினைக்க வேண்டாம். நம்ம நான் அடிக்கடி பேசுகிறாங்களேன்னு தவறாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முன்னாடியே யோசியுங்கள். எதை செய்தாலும் முன்பே யோசியுங்கள், பின்னாடி யோசிக்காதீர்கள். பலன் இருக்காது அதற்கு. அதனால் எதை செய்யினாலும் ஒரு செகண்ட் யோசிச்சு முன்னாடியே யோசியுங்கள். அதேபோல் கோபம் வந்தாலும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிக்கிட்டு அந்த நேரம் அமைதியாக இருங்கள். அது யாரிடமாக இருந்தாலும் சரி, அந்த கோபம் கணவன், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, குழந்தைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் எல்லோரிடமும் பிள்ளைகளிடமும் முக்கியமாக கோபத்தை காட்டாதீர்கள். அன்பு எங்கே நம்மளிடம் இல்லைன்னு அதான் சொல்கிறேன். அந்த கோபம் வர்ற நேரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த கோபம்லாம் மாறிடும். அடுத்த செகண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அமைதியான முறையில் எல்லார்கிட்டேயுமே சொல்லுங்கள். எல்லாருமே எடுத்துக்குவாங்க. அதே கோபத்தோடு நாம் பேசும்போது அவர்கள் ஒன்று பேச நாம் ஒன்று பேச அது தர்க்கத்தில் தான் போய் முடியும். அதில் நன்மை எதுவும் பிறக்காது. அதற்குத்தான் சொல்லுகிறேன், பேசும் முன்போ செயல்படும் முன்பே யோசித்து செய்யுங்கள், செயல்படுங்கள், பேசுங்கள். இது நான் ரெகுலராக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால் பல நன்மைகள் வர நமக்கு வழி வாய்ப்புகள் இருக்குது. தவறுகள் நடக்கிறதை தவிர்க்கலாம், அவ்வளோதான். பெரிய தவறே நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது, தவிர்க்கலாம். சரியா? அப்படி ஒரு இதில் நீங்கள் எல்லாருமே இருங்க. கடைக்கு போனாலும் உஷாராக போங்க, வெளியில் போனாலும் கவனமாக போங்க. இன்றைக்கி ரோடும் சரியில்லை, நாடும் சரியில்லை. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நம் குடும்பத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், மகன், மகள்கள் எல்லாருக்கும் சேர்த்து, என் அண்ணன் தம்பிகள் எல்லாருக்கும் சேர்த்து இதை நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.